எந்த விதத்திலும் தேர்தல் வழக்குகள் ஒரு நாளும் அரசியலுடைய பாதையிலே மாற்றதே இல்லை. கிரிமினல் வழக்குகள் மட்டும்தான் சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏற்படுத்தும். லாலு பிரசாத் அது ஆன மாதிரி தமிழ்நாட்டில் சில பல அரசியல் கட்சிகளுக்கு ஆன மாதிரி தேர்தல் வழக்குகள் ஒரு நாளும் மாற்றாது. அப்பாவு முட்டி மோதாதா, இன்பதுரை முட்டி மோதாதா, எத்தனையோ தேர்தல் வழக்குகளை பார்த்துட்டோம். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரூல்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா அதில் தவறுன்னு நிரூபணமாகும் பட்சத்தில் அது யாரை பாதிக்கும்னா தேர்தல் ஆணையத்தை பாதிக்கும். அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய ஃப்ரீ அண்ட் ஃபேர், நாங்கள் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடத்தி தருவோம் அப்படின்ற வாக்குறுதி அடிபட்டு போயிடும். ஒரு நாளும் தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒத்துக்காது. அப்போது ஆற்றாமையினால் போடுறாங்க, இல்லாட்டி நிஜமாலுமே ஏதோ தவறு நடந்திருக்குன்னு போட்டால் கூட தேர்தல் ஆணையம் விட்டு கொடுக்காது. அப்போ என்ன அவங்க முடிவுகள் முதல்ல அறிவித்தாங்களோ அதுதான் இறுதியிலும் நீதிமன்றத்தில் நிலைநாட்டப்படும். அதனால் அந்த தேர்தல் வழக்குகள் அது ஒரு பம்மாத்துக்கு சொல்லலாம், நம்முடைய ஒரு மிரட்டலுக்கு யூஸ் பண்ணலாம். தவிர கடைசி அது யாரை போய் கேள்வி கேட்கும்? தேர்தல் ஆணையத்தில் போய் கேள்வி கேட்கும் நீதிமன்றம். அப்போ நீங்கள் சரியாக கவுண்ட் பண்ணலையா? நீங்கள் அந்த இடத்துல தேர்தல் பூத் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிஎல்ஓ என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கும்போது அவங்களுக்கு ரிவர்ஸ் கியர் ஆகிடும். அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் தன்னை தற்காத்துக்கொள்ள அவர்கள் அறிவித்த முடிவில் உறுதியாக இருக்கும். இந்த தேர்தல் வழக்குகள்லாம் செல்லா காசு.